அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்ன சும்மா உட்காந்து என்னமோ கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சில பேரை நாம் குறைவாக சொல்லுவோம். கனவு காணுகிறவர்கள் தான் வாழ்க்கையில் உயர்கிறார்கள் அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு கருத்து வேறு இருக்குது. இந்த கனவுலேருந்து இன்னொரு நீட்சியான ஒரு சொல் இருக்குது. அது என்னென்னா, விழித்து கொண்டே தன்னை அப்படி கற்பனை பண்ணுறது. முன்ன கூட ஒரு கவிதை புஸ்தகம் வந்தது. இதனை எத்தனை பேருக்கு அந்த தலைப்பு ஞாபகம் இருக்குது? கனவுகள் ப்ளஸ் கற்பனைகள் = காகிதங்கள்னு மீராவுடைய கவிதை புத்தகம் ஒன்று வந்தது. இந்த கனவு கற்பனை அப்படிங்கிறது ஒன்றோட ஒன்று பின்னி பிடைந்து வருகிற ஒரு சொல். ஆனால் இந்த கற்பனை அப்படிங்கிறது அவசியமா அப்படின்னு கேட்டால் முதல்ல ஒன்று சொல்லிடுறேன். பொய் வேறு, கற்பனை வேறு. கற்பனையிலேருந்து பொய் உருவாகும், உண்மை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லா பொய்யும் கற்பனைன்னு சொல்ல முடியாது. எல்லா கற்பனைகளும் பொய் அளவு தாழ்ந்தவைன்னு சொல்லவும் முடியாது. கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். கொஞ்சம் தெளிவுபடுத்த நான் முயற்சி பண்ணுறேன். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே. பாரதி பாடிய காலத்தில் சுதந்திரம் இருந்ததா? அது பாரதியினுடைய கற்பனை. நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டா எப்படி பாடுவோம், எப்படி ஆடுவோம் அப்படிங்கிறத அவர் மனசில் கற்பனை பண்ணுறாரு. கவிஞனுக்கு கற்பனை இயல்பில் வரும் இல்லையா? கற்பனை வந்தால் தானே அவன் கவிஞன்னே பேர். கற்பனை களஞ்சியம் அப்படின்னே ஒரு கவிஞருக்கு பேர் இருக்குது, பட்டம் இருக்குது. கவிஞனில் கம்பனுடைய கற்பனைகள் ரொம்ப அளவு கடந்த கற்பனைகள். நல்ல கவிஞர்கள் கற்பனை இல்லாமல் இருக்கவே முடியாது. இந்த கற்பனைகள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ஹாரி பாட்டருடைய கதைகள் ஏன் அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது குழந்தைகளுக்கு மத்தியில்? அதே மாதிரி இந்த அவெஞ்சர் இன்னும் எல்லாமே நீங்கள் பாருங்கள், குழந்தைகளுக்கு பிடித்த விஷயங்கள்லாம் நீங்கள் போய் பாருங்கள், நிறைய கற்பனை இருக்கும். அப்போ குழந்தைத்தனமாக நம்ம தேங்கிட மாட்டோமான்னு அப்படி இல்லை. அதுதான் விதை. நிறைய கற்பனைகளை குழந்தைகள் பண்ணுறதால தான் அந்த கற்பனையில் ஏதோ ஒரு கற்பனை அப்படியே பிடிச்சிக்குது. அது உங்கள் வாழ்க்கையாக மாறுது. இந்த கற்பனைகளில் கவைக்குதவாத கற்பனைகள்னு சிலது இருக்குது, கவைக்கு உதவக்கூடிய கற்பனைகள் அப்படின்னு சிலது இருக்குது. என்ன வித்தியாசம்? கவைக்கு உதவாத கற்பனைகள் அப்படின்னு சொன்னால் என்னமும் பிரயோஜனம் கிடையாது. தாறுமாறாக, ஒழுங்கு இல்லாமல், முறை இல்லாமல், பேராசையாக இப்படியெல்லாம் பண்ணுற கற்பனைகள். ஆனால் நீங்கள் ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா உருப்படியான கற்பனைகள்னு சிலது உண்டு. அது என்ன உருப்படியான கற்பனை அப்படின்னா, ஒரு பழைய சினிமா பாட்டு, கண்ணதாசன் பாட்டு ஞாபகம் இருக்கா? பறவையை கண்டான் விமானம் படைத்தான். பறவையை பார்க்குறான். இந்த பறவை பறக்கிற மாதிரி நாம ஏன் பறக்கக்கூடாது? ரைட் சகோதரர்கள் 2 ரெக்கையை கட்டிக்கிட்டு தான் ஜன்னல்லேருந்து குதிச்சாங்கன்னு எழுதுகிறாங்க. அந்த ரெக்கையை கட்டிக்கிட்டு பறவை மாதிரி, அப்போ அதான் பறக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு இன்றைக்கி விமான ரெக்கையோடு தான் இருக்குது இல்லையா? அப்போது பறவையை கண்டான் விமானம் படைத்தான், இதுக்கு தான் கற்பனைன்னு பேர், உருப்படியான கற்பனை. அப்புறம் பாயும் நீரில் மீன்களை கண்டான் படகு படைத்தான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான். இப்படி அந்த பாட்டு போகும். மனிதன் ஒவ்வொன்றையாக கண்டு ஒரு கற்பனை பண்ணுறான். அடுத்த வினாடி அப்படின்னு ஒரு புத்தகம் நாகூர் ரூமி அவர்கள் எழுதினது. அதில் ஒரு பேரா படிக்கிறேன் பாருங்கள். தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்காமல் மரப்பிசினை வாயில் வைத்து மென்றவனுக்கு சுயிங்கம் பற்றிய கற்பனை பிறந்தது. சிலந்தி வலையை பார்த்த கேப்டன் பிரவுனுக்கு தொங்கு பாலம் அமைப்பது பற்றிய கற்பனை பிறந்தது. இது ஒன்று போதாதா? எங்கேயும் நடுவில் பில்லர் போட முடியாத இடத்துல தொங்கு பாலம்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கானே சார் மனுஷன். என்ன ஆச்சரியம்! நடுவில் நீங்கள் எந்த விதமான ஸ்ட்ரக்சரும் போட முடியாத இடங்களில் இப்போல்லாம் பிரமிக்கும்படியாக பல மைல்களுக்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க. வியப்பாக இருக்குது. தொங்கு பாலம். இந்த தொங்கு பாலம் எப்படி தோன்றியது? சிலந்தி வலையை பார்த்த கேப்டன் பிரவுனுக்கு தொங்கு பாலம் அமைப்பது பற்றிய ஒரு கற்பனை பிறந்தது. அப்புறம் மரத்தை ஒரு புழு குடைந்து சென்றதை பார்த்ததும் இசாம்பட் ப்ரூனஸ் என்பவருக்கு தேம்ஸ் நதியின் கீழே ஒரு குடைந்து கொண்டு போகிற பாதை அமைக்க வேண்டும் என்ற கற்பனை பிறந்தது.
உன்னை பார்த்த உடனே அதுக்கு இன்னும் கொஞ்சம் மாதிரி கற்பனை பண்ணுறான். ஏன் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இதை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த கற்பனைக்கு போகிறான். கற்பனைகள் தான் உங்களையும் வளர்க்கும், உலகத்தையும் வளர்க்கும், நாட்டையும் வளர்க்கும். இன்றைக்கு நம்முடைய மிகப்பெரிய வளர்ச்சி உலக அளவில் பல விஷயங்களை நடந்திருக்கிறது என்றால் அது யாரோ ஒருவருடைய கற்பனை. நான் இங்கே பேசுகிறது அங்கே கேட்கணும் அப்படின்னு நினச்சதுன்னா சார் டெலிஃபோனாக மாறுது. டெலிஃபோனுங்கிறது இல்லாட்டி எப்படி வந்திருக்கும்? ஒளி படங்களை பிரித்து இன்றைக்கி தொலைக்காட்சி வழியாக உள்ளே வாங்குறமே, என்ன ஆச்சரியம்! ஒளி எல்லாத்தையுமே இதெல்லாம் ஒரு மனிதனுடைய கற்பனை தானே. கற்பனையாக நீங்கள் கேட்பீங்க. கந்த புராணத்தில் ஒரு கற்பனை வருது. எப்படின்னா, இமயமலையில் சிவன் பார்வதிக்கு நடந்த திருமணத்தை அகத்தியர் பொதிகை மலை மேலே நின்று பார்த்தாரு அப்படின்னார். இன்றைக்கி டெலிவிஷன் ஒன்று வந்துடுச்சு இல்லை, டெலிவிஷன் தான். அப்போ பொதிகைன்னு அதுக்கு பேர் வச்சாங்க. பொதிகையில் அகத்தியர் இருந்து இமயமலையில் நடக்கிற சிவன் பார்வதி திருமணத்தை பார்த்தாரு அப்படின்னு அந்த கந்தபுராண கதையில் வருது. கற்பனை தான். ஆனால் இந்த கற்பனைகள் நடைமுறைக்கு வருவதற்கான அந்த வாய்ப்பு ரொம்ப அதிகம். அவர் இன்னொன்று கூட சொல்கிறார். ஷைலக் என்ற கந்துவட்டிக்காரனுடைய கதை ஏற்கனவே பிரபலம் என்றாலும் ஷேக்ஸ்பியரின் கற்பனை தான் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் நாடகத்தின் மூலம் அவனுக்கு மறு உயிர் கொடுத்தது. வான்கோ அப்படின்னு ஒரு ஓவியர் இருந்தார். இதை பற்றி ஓஷோ கூட எழுதுகிறாரு. இந்த வான்கோ மனதால் ரொம்ப ஒரு உந்தப்பட்ட ஒரு ஆசாமி. கற்பனைக்கு மனசு தானே சார் காரணம், அதானே அதனுடைய அடி வேறு, அடிநாதம். அதானே கற்பனையை உண்டு பண்ணுது, மனசு தானே உண்டு பண்ணுது. வான்கோ அப்படிங்கிறவரை பற்றி என்ன சொல்கிறாங்க, நட்சத்திரங்களை வரையும் போது அவர் கொஞ்சம் அந்த சுருளாக வழிவாராம் நட்சத்திரங்களை, ஸ்பைரல் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன நீ இப்படி இஷ்டத்துக்கு வரைகிற, நட்சத்திரங்களை அப்படிலாம் சுருளாக வரையக்கூடாது, ஸ்பைரல் அது கூடாது அப்படின்னு. ஸ்பைரல் பைண்டும்பாங்க பாருங்கள், அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு மனசில் அப்படி தான் தோணுதுன்னார். எப்படி? நேராக பார்க்குறதில்ல, எனக்கு மனசில் அப்படி தான் தோணுது. நீங்கள் நேராக பார்த்தா நட்சத்திரம் வேறு மாதிரி தெரியும், அவருக்கு மனசில் அப்படி தோணுதுன்னாரு. கடைசியாக விஞ்ஞானம் அதை தான் ஒத்துக்குச்சு. வான்கோ எப்படி வரைஞ்சாரோ அப்படி தான் நட்சத்திரங்களுடைய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பிறகு விஞ்ஞானம் நிரூபித்தது. இந்த கற்பனைக்கும் கண்டுபிடிப்புக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது. மகாகவிகள் சில பெரிய உண்மைகளை கண்டுபிடிப்பார்கள். இதை வைத்துக்கொண்டு என்ன சொல்கிறாங்க உளவியல் நிபுணர்கள், அதுக்கு தான் இவ்வளோ பெரிய அசிவார்த்தை போட்டேன். நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அதை நாள்தோறும் கற்பனை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நான் யாராக ஆக விரும்புகிறேனோ அவராக நான் என்ன, இந்த கற்பனைக்கு ஆங்கிலத்தில் என்ன பேர் தெரியுங்களா? விஷுவலைசேஷன். உங்களை அப்படியே நீங்கள் மனதில் உணர்ந்து பார்க்கணும். பிற்காலத்தில் நீங்கள் ஒரு மேடை பேச்சாளனாக வரணும்னா நீங்கள் அப்படி பேசுகிற மாதிரியான அந்த உணர்வு, அந்த தோற்றத்தில் உங்களை நீங்கள் கற்பனை பண்ணணும். தண்ணி தொட்டியில் சர்ச்சில் குளிச்சுக்கிட்டு இருந்தவர் ஏதோ சத்தம் போட்டார்னு வேலைக்காரன் ஓடியாந்து எஜமான் கூப்பிட்டீங்களான்னு கேட்டானா. போடா, பார்லிமெண்ட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னாலாம். பார்லிமெண்ட்டில் பேசினா எப்படி பேச்சோ அந்த மாதிரி. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, நான் மறுநாள் என்ன பேசணும் அப்படிங்கிறது நான் தயாரிக்கிறதில்ல. இரவு தூங்கும்போது நான் பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு கனவு மாதிரி ஒன்று ஓடும். அது கனவா கற்பனையாக நான் பேசுகிற மாதிரி அப்போவே பல விஷயம் விழுந்துடும் எனக்கு. அதை தான் நான் மறுநாள் பேசுவேன்றது. அது எங்கேயோ இருக்குது, அது நீங்கள் கற்பனை பண்ணும்போது அப்படியே உள்ளுக்குள்ளே வந்துடுது. சின்ன விஷயந்தான். என்னுடைய நண்பருடைய வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறேன். அவர் ஒரு பெரிய வசதி படைத்த ஒரு குடும்பத்திலேருந்து பெண் எடுத்தார். அவர் இவங்க குடும்பம் நல்ல குடும்பம் தான், ஆனால் அவ்வளோ வசதின்னு சொல்ல முடியாது. ஆனால் நல்லா படித்தவர், அவர் திறமைசாலி. இவர் படிக்கிறதுக்கு கல்லூரிக்கு போகிறதுக்கு தன்னுடைய பேருந்து நிலையத்தில் நிற்பார் பாருங்கள், பஸ் ஸ்டாப்பு. அந்த பேருந்து நிலையத்தில் நிற்கும்போது ஒரு பணக்கார ஒரு பெரிய கார், அந்த கார் என்ன உள்ள யாருலாம் தெரியாது, அந்த கார் இப்படி கிராஸ் பண்ணி போகும். இவர் அதை பார்த்துட்டு தான் அதில் உட்காந்து போகிற மாதிரி கற்பனை பண்ணுவாராம். இந்த மாதிரி ஒரு கார் நம்ம உட்காந்து போனோம், இவர் பஸ்ஸுக்கு தான் நின்றுக்கிட்டு இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு காரில் நாம் பயணம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு காரில் நாம் பயணம் பண்ணணும். இவருக்கு பெரிய அதிர்ச்சி. என்ன, இவரை சம்பந்தம் பேசுகிறதுக்கு இவங்க மாமனார் வராரு. படித்த பையன், இவரை நாம் மாப்பிள்ளையாக எடுத்துக்கணும் நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு பேசுகிறதுக்கு மாமனார் இறங்குறாரு. அதான் அதே காரு. அவர் மாப்பிள்ளைக்கு அந்த 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 காரில் அழைச்சிட்டு போகிறாரு. மாப்பிள்ளை அழைப்புக்கு அதே காரில் அழைச்சிட்டு போகிறாரு. பின்னால் அவரே அந்த கார் வாங்குறாரு, அது வேறு சமாச்சாரம். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரோ அது எப்படி ஒரு வாழ்க்கையில் சம்பவமாக நடக்குது பார்த்தீங்களா?
இதுக்கு தான் கற்பனைனா பொய்யான கற்பனை, கவைக்குதவாத கற்பனை, நம்பவே முடியாத, நடக்கவே முடியாத கற்பனை, அதெல்லாம் வேறு. ஆனால் சில கற்பனைகள் தான் உங்களையும் சமூகத்தையும் மிக உயர்ந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வரும். இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிடுறேன். நம்முடைய மூளையோட இயல்பு என்ன சொல்கிறாங்க, அது சித்திரம் சித்திரம் சித்திரமாக, படம் படம் படமாக தான் ஒன்றை பதிவு பண்ணுமா. இந்த நினைவுகளை கூட அது படம் படமாக தான் பதிவு பண்ணுமா. நீங்கள் எப்போவாவது குழந்தை நல மருத்துவரை கேளுங்க, குழந்தை பேர் மகப்பேறு மருத்துவரை கேளுங்க, குழந்தைங்களுக்கு உள்ள அந்த எண்ணம் போய் மூளையில் விழும்போது கூட படம் படம் படமாக தான் போய் விழும் அப்படிங்கிறாங்க. சின்ன வயதுலேருந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிக்சராக போகும். தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாமல் சொன்னாங்களோ, சித்திரகுப்தன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. சித்திரகுப்தன்னா நம்முடைய கணக்கை எழுதுறவன் அப்படின்னு. நம்ம மனசில் இருக்கிற படங்கள் தான் நம்ம கணக்கை எழுதுது, நம்முடைய வாழ்க்கை கணக்கை எழுதுது. நம்ம மனசில் நம்ம நோயாளியாக நம்மளை படம் பிடிச்சி வச்சுருந்தோம்னா நோய் வரும், அறிவாளியாக நம்மளை படம் பிடிச்சி வச்சுருந்தோம்னா அறிவு வரும், நம்மளை நல்ல கம்பீரமான ஆளாக படம் பிடிச்சிருந்தோம்னா கம்பீரமாக இருப்போம், ஆரோக்கியமான ஆளாக படம் பிடிச்சிருந்தோம்னா ஆரோக்கியமாக இருப்போம். நம்ம இப்படி இருக்கிற மாதிரி வறுமையாக கஷ்டம் அப்படியே படம் பிடிச்சி வச்சுருந்தோம்னா அதே மாதிரி ஆகிடும். அதனால் உங்களுடைய கற்பனைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கற்பனைகள் தான் உங்களுடைய நிஜ வாழ்க்கையை உருவாக்குகிறது. ஏன்னா மனதுக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு உளவியல் நிபுணர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது படம் படம் படமாக தான் மூளையில் பதிவு பண்ணுது, பிறகு அதை நடைமுறைப்படுத்துது அப்படின்னு அந்த உளவியல் சொல்லுது. இதில் ஒரு ஆபத்து இருக்குது, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆபிரகாம் லிங்கனுக்கு தன்னுடைய மரணம் கூட அப்படி தெரிஞ்சது. தான் எப்படி கொல்லப்படுவோம், துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்படுகிற காட்சி, தான் பிணமாக விழுந்து கிடக்கிற காட்சி, அந்த காலகட்டத்தில் தன் மனைவி உடுத்தி இருக்கிற ஆடை உட்பட அவர் என்ன அவருடைய கனவில் வந்ததோ அதுதான் சம்பவமாகவே நடந்ததுன்னு எழுதுகிறாங்க. ஆபிரகாம் லிங்கன் சொன்னார் தன்னுடைய மனைவிக்கிட்டே, அந்த மாதிரி எப்போ மாதிரி சிரிச்சுக்கிட்டாமல் அவங்களுக்கு வேறு வேலை இல்லை, நீங்கள் எதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. அதே மாதிரி தான் நடந்தது. எந்த அறையில் அவருடைய பிணம் கிடத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது வரையில் பின்னால் அந்த அளவுக்கு அவர் துல்லியமாக சொல்லிட்டு போனார் அப்படிம்பாங்க. அந்த ஒரு ஆபத்து இருக்குது அதில். அதனால தான் நல்ல கற்பனை பண்ணுங்கள். நல்ல ஆழமான ஒரு மங்களகரமான உங்கள் வாழ்வில் ஒரு சிறந்த கம்பீரமான ஒரு வறுமை இல்லாத, இன்னும் என்ன சொல்கிறது, நோயற்ற ஒரு சிறந்த கற்பனைகளை உங்களை நீங்கள் பண்ண அது உங்களுடைய வாழ்க்கையாகும். இந்த விஷுவலைசேஷனுங்கிறது முன்னுக்கு வரதுக்கான ஒரு அருமையான டெக்னிக். அதை பின்பற்றணும்.